ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு புதினா புலாவ், மின் புலாவ் தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை வந்து ஈஸியாக நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். சட்னியாக சாப்பிட்றோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு அது பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி புலாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நல்லா ஒரு பிரியாணி ஸ்டைலில் சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் புதினா சாதம் கூட அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புலாவ் வந்து ஈஸியாக நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. புலாவ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணியை அளந்துக்கணும், அதுதான் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் நம்ம ரைஸ் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. அதுக்கு மேலே எக்ஸீட் ஆக வேண்டாம். அடுத்து தான் இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் 3 போட்டிருக்கிறேன். இதில் நம்ம மிளகாய் தூள் யூஸ் பண்ண மாட்டோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த அளவுக்கு இஞ்சி, கூடவே ஒரு 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை மட்டும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சரியாக அரைபடுறதில்ல, அதனால் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புதினா அண்ட் பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த புலாவ் வந்து கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மை இல்லாமல் வர்றதுக்காக நம்ம வந்து சேர்த்தக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழிக்கரண்டியில் 2 கரண்டி சேர்த்துலாம். நான் ஸ்பூனில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன், டேபிள் ஸ்பூனில். இதை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்மளோட இந்த புதினா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தான் நம்ம எப்படி புலாவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். நெய் பிடிக்காதவங்க நீங்கள் ஆயில் பயன்படுத்திக்கோங்க. நெய் கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் போட்டுக்கிறேன். முழுசாக நெய்யில் செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியும் செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை, கூடவே சின்ன துண்டு பட்டை, அப்புறமா ஒரு அனாசி பூ, கூடவே 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் வந்து சாஹி ஜீரான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இது வந்து இந்த பிரியாணி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இப்படி போடுறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து சீரகம் அப்படி இல்லைனா சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து வாசம் வர்ற அளவுக்கு ஒரு 30 செகண்ட் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 6-7 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க முழுசாக. இது வந்து ஆப்ஷனல் தான், சும்மா புலாவ் வந்து நம்ம காய்கள்லாம் எதுவும் போடல அப்படிங்கிறதுனால நான் முந்திரி போடுறேன், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் போட்டு நல்லா வதக்குங்க. இது ப்ரௌன் எல்லாம் ஆகக்கூடாது புலாவுக்கு. ஸோ லைட்டாக இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புதினா பேஸ்ட்டு, அதை வந்து இந்த டைமில் உள்ளே சேர்த்துற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதில் தக்காளி வேணும்னா கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி சேர்த்தாம தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். தக்காளி வேணும் அப்படின்னா சின்ன தக்காளியாக ஒன்று போட்டுக்கோங்க. இந்த டைமில் தக்காளி சேர்த்து நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, நீங்கள் வேணால் சேர்த்து பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அந்த எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த பேஸ்ட்டை வதக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குனிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா அப்படி இல்லைனா பிரியாணி மசாலா ஏதாவது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தும் பண்ணலாம், சேர்த்தாமையும் பண்ணலாம். நான் முதவே சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு பிரியாணி ஃப்ளேவர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மசாலா பொடி போடுங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தரவாக ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப மைல்டாக தான் இருக்கும்.
அடுத்து நம்ம அந்த அரிசி அளந்த டம்ளர்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி அளந்துக்கிறேன். நான் 1 கப் ரைஸ் எடுத்துருந்தேன் அப்படிங்கிறதுனால 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சீரக சம்பா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி வேரி ஆகும். அப்படி இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பொன்னி அரிசியில் செய்கிறீங்கனாலும் தண்ணி வேரி ஆகும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம கழிஞ்சு வச்சுருக்கிற அரிசி சேர்த்துற வேண்டியதுதான். அரிசி வந்து கண்டிப்பாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் ஊறி இருக்கணும். அதுக்கு மேலே ஊறி இருந்துன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும். இப்போ அரிசி எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது சீரக சம்பா ரைஸில் பண்ணிங்கனாலும் இந்த புலாவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரக சம்பாவில் பண்ணும்போது நீங்கள் தம் போட்டு பண்ணிங்கன்னா அருமையாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து லைட்டாக வற்றி வரட்டும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம மூடி போடக்கூடாது. பார்த்திங்களா, இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா மூடி போடுங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் நான் விடுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் வாசனையோட நம்மளோட கம புதினா புலாவ் ரெடி. இதோட ஒரு தயிர் பச்சடி இருந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த சைட் டிஷ் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து தயிரோடு தான் சாப்பிடுவேன். ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மைல்டாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புதினாவோட அந்த பச்சை வாசம் வந்து வரவே வராது. நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம், செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் இந்த புலாவ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் புதினா வாங்கினீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா இந்த மாதிரி பொலன்னு வந்துடும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.